வணக்கம். செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜிங்கிற பேரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிம்பம் போல இன்றைக்கு திமுக காரர்களும் திமுக ஆதரவு ஊடகங்களும் கட்டிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு வேற தியாகி பட்டம் கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர். அவர் இப்ப கரூர்ல நின்னா கண்டிப்பா வெல்ல முடியாது என்று சொல்லி இப்ப கோயம்புத்தூர்ல வந்து கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடுகிறார். அதனாலேயே ஏதோ கோவை தெற்கு தொகுதி ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிட்ட மாதிரி ஒரு ஷோ காட்டிட்டே இருக்கிறாங்க. உண்மையில வெளிப்படையா நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த செந்தில் பாலாஜி எதற்காக பேசப்படுகிறார்? அவர் ஏதாவது சாதனைகள் பண்ணி பேசப்படுறாரா? ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ள யாரும் செய்யாத வகையிலே சில சாதனைகளை செய்தார் என்பதற்காக அவர் புகழப்படுகிறாரா? என்ன ஒரே ஒரு காரணம், செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் பேசப்படுவதற்கு என்ன காரணம்? பணம் என்பதை தவிர வேற என்ன காரணம்? எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியும், எவ்வளவு அரகண்டா ஒரு ஊழலை வந்து அரங்கேற்ற முடியும் என்பதை செந்தில் பாலாஜியிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவிர்த்து செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு தகுதி உண்டா? அன்பான மக்கள் யோசிக்கணும். இப்ப கோவை தெற்கு தொகுதியில ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாருங்கிறது வருது. எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இந்த ஆள் செஞ்சிட்டு இருக்காருங்கிறது பாருங்க. 18 டம்மி வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து கொண்டு வந்து போடுறாரு. நாம் கேட்பது என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற திமுக காரனுக்கு கொஞ்சமாவது மானம், வெட்கம், ரோசம், சூடு, சொரணை இருக்குதாங்கிறதா கேட்கிறோம். அட வேட்பாளர் போடுறதுக்கு தான் உள்ள தகுதியான ஆள் இல்லை, அமைச்சரா வர்றதுக்கு உள்ள தகுதியான ஆள் இல்லை, எம்எல்ஏவா நிறுத்த வைக்கப்படுறதுக்கு திமுக கோயம்புத்தூர்காரங்கள்ல ஆள் இல்லை, தகுதி இல்லை, விட்டு தொலைங்க. டம்மி வேட்பாளர் போடுற கூட தகுதி இல்லை. டம்மி வேட்பாளர் 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து போட்டிருக்கு. இது நீங்க தேர்தல் ஆணைய விதிகளின்படி தான் நடக்கிறேன் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பேன். நீ விதிகளின்படி தான் நடக்கிற, யாரும் மறுக்கல. ஆனா இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க. 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேட்பாளர்களாக போட வேண்டிய தேவை என்ன? பண டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 18 பேரையும் அங்க இருக்கிற ஆட்களையும் பயன்படுத்தலாம்ங்கிறதானே. முந்தா நாள் மட்டும் 1000 பேரை கொண்டு வந்து இறக்கி இருக்கிற கரூர்ல இருந்து 20 பேருந்துகள்ல 1000 பேர் கொண்டு வந்து இறக்கி இருக்கிற. வீடு வீடா கொண்டு போய் பணம் கொடுங்க. நாம் கேட்பது, இந்த செந்தில் பாலாஜி லாபகமாக யாருக்கும் தெரியாமல் அல்லது யாரை எந்தவித துறையை கொடுத்தாலும் பயங்கரமா திருடக்கூடியவர் என்பது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி, அந்த திருடிய காசிலே கொஞ்சத்தை எடுத்து எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் என்பதை விஞ்ஞானபூர்வமாக சிந்திச்சு மக்களுக்கு, அந்த இருக்கிற நிர்வாகிக்கு, கட்சிக்காரனுக்கு எல்லாம் பிச்சு போடுவான்ங்கிறது இன்னொரு தகுதி. இந்த 2 தகுதியை தாண்டி இந்த செந்தில் பாலாஜிக்கு என்ன இருக்கு? மிக மிக மோசமான ஒரு மனிதர் கோவை தெற்கு தொகுதியிலே களத்திலே நிற்கிறார். அந்த செந்தில் பாலாஜி வீழ்த்தப்பட வேண்டும். அவரை வீழ்த்தி முடிக்கிற போதுதான் தமிழ்நாட்டில் அறம் சார்ந்த அரசியல் தழைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படும். வணக்கம்.